நம்ம சின்ன வயசுல இருக்கிறப்போ, அப்பா, அம்மா எப்படி நம்மளுக்கு அவங்க சேலரி வாங்குன உடனே நம்மளோட மொத்த இயரையும் பிளான் பண்ணுவாங்க. தீபாவளிக்கு இவ்வளோ செலவு பண்ணணும், புது ட்ரெஸ் வாங்குறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும், ஸ்கூல் ஃபீஸ்க்கு இவ்வளோ செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு, அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி வருஷம் ஃபுல்லா எங்கெங்க எவ்வளோ செலவாகும்னு சொல்லிட்டு மொத்த பிளானையும் போட்டு வச்சிருப்பாங்க. எப்படி நம்ம வீட்ல பிளான் பண்றோமோ, அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு பிளான் பண்றது தான் ஒரு நேஷனல் லெவல் பட்ஜெட். இப்போ தமிழ்நாட்டோட ஸ்டேட் பட்ஜெட் வந்து இப்போ கிரியேட் பண்ணப்பட்டிருக்குது. ஓகேவா? சோ தமிழ்நாட்டோட புது கவர்மெண்ட் டிவிகே அவங்க கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட மேடன் பட்ஜெட் இதுதான், ஃபர்ஸ்ட் பட்ஜெட் இதுதான். சோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரேஷன் கடையா இருக்கட்டும், ரோடா இருக்கட்டும், பஸ்ஸா இருக்கட்டும், அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வர போறோம், புதுசா என்னென்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்ங்கறத கவர்மெண்ட் பிளான் பண்ணி மக்களுக்கு சொல்லக்கூடிய அண்ட் அதை வந்து எதிர்க்கட்சி ஆளுங்கட்சின்னு எல்லாருமே டிபேட் பண்ணுவாங்க. இது சரியா தப்பா, இது ஓகேவா இல்லையாங்கிறதெல்லாம் மொத்தமா நடக்கிற ஒரு செஷன் தான் பட்ஜெட் செஷன். அது இப்போ தமிழ்நாடு அசெம்பிளில ஆரம்பிச்சிருக்குது. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அசெம்பிளில சொல்லப்பட்ட 20 முக்கியமான பாயிண்ட்ஸ், அதாவது தமிழ்நாட்டோட புது கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் தான் நாங்க இப்ப தமிழ்நாட்டுல பண்ண போறோம் நெக்ஸ்ட் 1 இயர்க்குன்னு சொல்லப்படக்கூடிய 20 பாயிண்ட்ஸ் என்னென்ன, அது எப்படி நம்மள டைரக்டா அஃபெக்ட் பண்ண போகுது அப்படிங்கறது தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டைரக்டா பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேர்ல்ட் ஃபுல்லா நடக்கக்கூடிய எல்லா முக்கியமான விஷயங்களும், நாட் ஜஸ்ட் தமிழ்நாடு, வேர்ல்ட் ஃபுல்லா நடக்கக்கூடிய எல்லா முக்கியமான விஷயத்தையும் நீங்க டெய்லி 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. யூடியூபோட அல்கோரிதம் அப்போனாதான் கரெக்டா நம்ம அடுத்த முக்கியமான விஷயம் எது பேசினாலும் உங்ககிட்ட கரெக்டா வந்து சேர்த்துரும். ஆரம்பிக்கலாமா? ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். தமிழ்நாட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் மரியா வில்சன் வந்து இன்னைக்கு பட்ஜெட்டை வந்து பிரசன்ட் பண்றாங்க. அவங்க பண்ணதுல ஒரு 20 முக்கியமான பாயிண்ட்ஸ், அதிகமா பேசப்படக்கூடிய விஷயங்கள் எது அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் சீர் திட்டம். சோ பேசிக்கா தமிழ்நாட்டுல கல்யாணமாகக்கூடிய பெண்களுக்கு ஹூஎவர் ஃபால்ஸ் அண்டர், அதுக்குன்னு ஏதாவது ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வச்சிருப்பாங்கல்ல, அதுல ஃபாலோ ஆகிறவங்களுக்கு கல்யாணம் ஆகிறப்போ 8 கிராம் தங்கமும், ஜெனரலா இது வந்து தாலிக்கு செய்யக்கூடிய தங்கம் கரெக்டா, சோ அந்த 8 கிராம் தங்கமும் ஒரு சில்க் சாரியும், ஒரு பட்டு புடவையும் வந்து கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு தாலி கோல்டு அண்ட் கூரை புடவை, ஓகேவா, கவர்மெண்ட் சைடுல இருந்து அந்த அண்ணன் அப்படிங்கிற ஒரு டேக்ல வந்து அண்ணன் சீர்னு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். இது வந்து 812 crores வந்து தமிழ்நாடு பட்ஜெட்ல அலோகேட் பண்ணப்பட்டிருக்குது. அடுத்தது வந்து தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து கோல்டு ரிங் வந்து கவர்மெண்ட்ல இருந்து போடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 1 கிராம் கோல்டு ரிங், அதுக்கு வந்து 560 crores வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில நம்ம பேசுறப்பமே நம்ம சினிமால எல்லாம் கூட கலாய்க்கிறதுக்கு கூவம் அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து ரொம்ப நாத்தமா இருக்கும். இன்னைக்கு வந்து நிறைய சாக்கடையா மாறிடுச்சு அப்படிங்கிறது வந்து சினிமாலேயே ரொம்ப காமனா பேசக்கூடிய ஒரு கமெண்ட்ரி. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய கவர்மெண்ட்ஸ் வந்து கூவமா ரீஸ்டோர் பண்ணணும், கூவத்தை வந்து சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ வந்த கவர்மெண்ட்டும் வந்து கூவம் அண்ட் அடையார் ரெண்டையுமே வந்து ரீஸ்டோர் பண்ண நாங்க முயற்சி செய்வோம், நாங்க ரீஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட் தட் இதுக்கு முன்னாடி வந்த கவர்மெண்ட்ஸும் இதை முயற்சி செஞ்சிருக்காங்க, இப்போ இந்த கவர்மெண்ட்டும் அதான் சொல்றாங்க. ஸோ இதுக்கு வந்து இன்டர்நேஷனல் டெண்டர்ஸ் வந்து கொண்டு வரப்படும் அப்படிங்கிறாங்க. விச் மீன்ஸ் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் கூட வந்து இதில் பிட் பண்ணி சென்னையில் இருக்கக்கூடிய கூவம் அண்ட் அடையார் ரெண்டு நதியுமே வந்து கிளீன் பண்ணி, அவங்க பேசுறப்ப என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர், இதில் வந்து போட் ரைடு போகிற அளவுக்கு, ஸோ இன்னைக்கு வந்து அது பண்ண முடியாது, கூவமும் சரி அடையாரும் சரி அந்த கண்டிஷன்ஸில் இல்லை. பட் அவங்களோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூவம் அண்ட் அடையார் ரிவர்ஸில் வந்து போட் ரைடு போகிற அளவுக்கு, குழந்தைங்க வந்து குளிக்கிற அளவுக்கு அதை வந்து கிளீனாகவும் நீட்டாகவும் ஆர்கனைஸ் பண்ணணும், பியூட்டிஃபை பண்ணணும், மொத்தமாகவே வந்து நாங்கள் இது ஒரு பெரிய கோலாக வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை மேக் பண்ணுறாங்க. அண்ட் நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை பக்கம் நான் கொஞ்சம் வந்துடுறேன். தமிழ்நாடு ரூரல் கேம்ஸ், தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கக்கூடிய சில விளையாட்டுகள் இருக்குல்ல, ஸோ அதுக்குன்னு வந்து 42 crores வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜல்லிக்கட்டு, சிலம்பம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேம்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு 42 crores அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சோலாருக்குன்னு வந்து சப்சிடி வந்து 1 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப் டு, ஓகேவா, அது வந்து இன்னும் டீடைல்டா என்னன்னு பார்க்கணும். பட் சோலார் சப்சிடி வந்து இன்னைக்கு வந்திருக்கிற இந்த பட்ஜெட்ல வந்து தமிழ்நாட்டுக்கு ஸ்பெசிஃபைடா இருக்குது. சிக்ஸ்த் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி டிஎம்கே கவர்மெண்ட் இருந்தப்போ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்க வரைக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இருந்துச்சு. இப்போ அதை வந்து 6th இருந்து 8th வரைக்கும் சேர்த்து, ஸோ இப்போ வந்து தமிழ்நாட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஒருத்தவங்க போறாங்கன்னா கிட்டத்தட்ட கிளாஸ் 8 வரைக்குமே வந்து ஃபுட் வந்து கொடுக்கப்படுறதுக்கான ஒரு ஸ்கீமை வந்து இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 3 இயர்ஸ்க்கு வந்து 6, 7, 8 3 இயர்ஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தமிழ்நாடு சுடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. 3200
crores ப்ராஜெக்ட் தமிழ்நாடு ஃபுல்லா 200 நியூ ஹாஸ்டல்ஸ் வந்து உருவாக்கப்படும். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீட்ல இருந்து தள்ளி இருந்து படிச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டேக்காக வந்து 3200 crores வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. நிறைய ஹாஸ்டல்ஸ் 200 ஹாஸ்டல்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லா கவர்மெண்ட் கிரியேட் பண்ணி தரும் அப்படின்னு சொல்றாங்க. 8th ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி சைடு வந்து ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஜோனா வந்து அனௌன்ஸ் பண்றோம்னு இருக்காங்க. ஐ திங்க் லாஸ்ட் பட்ஜெட்ல பேசுறப்பமே வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டும் இத பத்தி பேசியிருந்தாங்க. குலசேகரப்பட்டினம் சைடு வந்து அங்க ஸ்பேஸ் காரிடார் உருவாக்குவோம். ஸோ இந்த கவர்மெண்ட்டும் அதை கேரி ஃபார்வர்ட் பண்றாங்க. அண்ட் 9th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல மருந்துகள் வந்து என்னைக்குமே தட்டுப்பாடு கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு 100 crores எக்ஸ்ட்ரா வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு பிபி டயபெட்டிஸ் கேன்சர் ரிலேட்டடான மருந்துகளுக்கு இனிமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 10th 20 பாயிண்ட் சொல்றேன்னு. ஸோ 10th பாதிக்கு பாதி வந்துட்டோம். 10th என்னன்னு பார்த்தீங்கன்னா 500 பால்வாடி வந்து ரீபில்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பால்வாடின்னு தெரியாதவங்களுக்கு நான் போயிருக்கேன். ஸோ பால்வாடி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி, இந்த குழந்தைங்க க்ரஷ் சொல்லுவாங்கல்ல, இப்போ க்ரஷ்ன்னு சொல்றாங்கல்ல, குழந்தைங்களை போய் சேர்க்கறது இருக்குல்ல சின்ன குழந்தைங்கள. ஸோ அந்த மாதிரி வந்து 500 அங்கன்வாடிஸ் பால்வாடிஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து ரீபில்ட் பண்ணப்படும். இது வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட என்னன்னா ஒன்றும் இல்லை, இன்னும் பெட்டரான ட்ரிங்கிங் வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, சைல்டு ஃப்ரெண்ட்லி ஃபெசிலிட்டிஸ் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் வந்து டாய்லெட்ஸ் அண்ட் உடஞ்சி போன அங்கன்வாடி ஏதாவது கிராமங்கள் இருந்துச்சுன்னா அதையும் வந்து சீரமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு ப்ராமிஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா ஒலிம்பிக் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் தமிழ்நாட்டில் வந்து 10 ஒலிம்பிக் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். பேசிக்கா உங்களோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து ஒலிம்பிக் மெடல் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கோலோட தமிழ்நாட்டில் 10 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்காக உருவாக்கப்படுங்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு 50 crores மொத்தம் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ லேப்டாப்ஸ். ஸோ ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் போன டேர்ம்ல இருந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க வந்து வெற்றி லேப்டாப் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2000 crore வந்து லேப்டாப்ஸ் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, இப்போ நிறைய விஷயங்கள் மாதிரி ஸ்கீம் சொல்லிட்டு இருக்கப்போ அது எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிடாது. அதுக்குன்னு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வைப்பாங்க. அதுல யார் யார் ஃபாலோ ஆகிறாங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்ல இருந்து நம்ம ஒன்றுக்கும் அது லேட்டரா வரக்கூடிய விஷயங்கள். பட் எனவே உங்ககிட்ட இப்பவே சொல்லிடுறேன். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ட்ரீட்மெண்ட் ஃபார் எல்டர்லி. கிட்டத்தட்ட 1000 மொபைல் ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ் வந்து உருவாக்கப்படும் சொல்றாங்க. இதோட கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் வேன், அதாவது ஒரு வேன்ல வந்து ஒரு பேசிக் மெடிக்கல் சப்போர்ட் கொடுக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் வச்சுக்கிட்டு கிராமங்களுக்குள்ளேயோ ரிமோட்டான ஏரியாஸ்க்கு கூட போய் ஒரு வயசானவங்க பாட்டி தாத்தா யார் இருந்தாலும் அவங்களை ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான விஷயங்களை கவர்மெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 14th ஒன் வந்து அம்மா கவு ஸ்கீம். இது வந்து ஏடிஎம்கே பீரியட்ல இருந்திருக்கு அப்படின்னு வாசிக்க முடியுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 10,000 எலிஜிபிள் விமனுக்கு வந்து 57 கோடி ரூபாய் செலவில் வந்து ஒரு மாடுகள் வந்து கொடுக்கப்படும். ஸோ இவங்கெல்லாம் மாடு கொடுக்கறதோட பர்பஸ், நான் மாடை வச்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா மாடு வந்து பால் கறக்கும். அந்த பாலை வந்து ஒரு பேசிக்காக ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு வந்து ஒரு மாடு இருந்துச்சுன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணிட முடியும். கிட்ட இருக்கிற வீடுகளில் வந்து பால் வித்துற முடியும், தயிர் உருவாக்கலாம், நெய் பண்ணலாம், என்னன்னாலும் பண்ணலாம். கரெக்டாக அதுலேருந்து மில்க்லேருந்து பல ப்ராடக்ட்ஸ் நம்ம ஊரில் உருவாக்கலாம். ஸோ அந்த கவுஸ் வந்து ப்ரொவைட் பண்ணப்படும்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னமும் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்கல்ல, ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு 5 ஆடுகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 16th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷர்மேன் வந்து சம்டைம்ஸ் பயங்கரமா மழை பெய்யறப்போ பெரிய புயல் இருக்கிறப்போ கடலுக்குள்ள போக வேணாம்னு சொல்லிடுவாங்க. ஆனா மீனவர்களோட இன்கமே வந்து அதை நம்பி தான் இருக்கும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அந்த மாதிரி கடலுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்ற டயத்துல வந்து இதுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட 6,000 rupees வந்து ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்டு இருந்திருக்கு. ஃபிஷிங் பேன் அப்படின்னு சொன்ன பீரியடுக்கான டயத்துல இப்போ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி 7,000 per family வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. 17th ஒன் என்ன 20 பாயிண்ட்ஸ்ல 17th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாய் கேர் சென்டர்ஸ். பேசிக்கா பிரெக்னன்ட் விமன் இருக்காங்கல்ல, ஸோ இது தமிழ் தாய், இங்கிலீஷ் தாய் கிடையாது, தாய்லாந்து கிடையாது. பிரெக்னன்ட் விமன் வந்து அவங்களோட டெலிவரி டைம் நெருங்குற டயத்தில் வந்து அவங்க போய் ஸ்டே பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்டே வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த சென்டர்ஸ்க்கு போகலாம். இங்கே வந்து அகாமடேஷன், தங்குறதுக்கு இடமும் சாப்பாடும் மெடிக்கல் கேரும் கண்டினியூஸா வந்து அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தேவையான எல்லா மானிட்டரிங்கும் வந்து கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இது எஸ்பெஷலி யாரை டார்கெட் பண்ணி பண்றாங்கன்னு சொல்றாங்கன்னா கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு நல்ல ஃபெசிலிட்டி வேணும், நம்மளுக்கு ஸ்டே கம்ஃபர்டபுளா இருக்கணும் பிரெக்னன்சி டயத்துல. ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் இந்த ஒரு விஷயத்தை பண்றாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 18th ஒன் வந்து 1 லட்சம் அஃபோர்டபுள் ஹோம்ஸை வந்து நெக்ஸ்ட் 7 இயர்ஸ்க்கு லோ இன்கம் ஃபேமிலிஸ்க்கு, ஓகேவா, போதுமான வருமானம் இல்லாத குடும்பங்களுக்கு 1 லட்சம் வீடுகள் வந்து நெக்ஸ்ட் 7 இயர்ஸ்ல உருவாக்கி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து thousands of crore ப்ராஜெக்ட் வந்து சொல்லியிருக்காங்க. பிளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 19th ஒன் வந்து காமராஜர் மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ். ஸோ கிளாஸ் 9ல இருந்து 12 வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தங்கி படிச்சு வர்றதுக்கு பேசிக்காக ரெசிடென்ஷியல் ஸ்கூல், ஃபுல் ஸ்கூல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
சொல்றாங்க. ஸோ ஸ்டே பண்ணி படிக்க வைக்கிறதுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு வந்து ஹையர் ஸ்கூல், மிடில் ஸ்கூல்ல தாண்டினதுக்கு அப்புறம் 9th இருந்து 12th இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் உருவாக்கப்படும் தமிழ்நாட்டில்னு சொல்றாங்க. அண்ட் 20th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் பற்றி ஒன்று சொல்லியிருக்காங்க. நீட்டை வந்து அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தமிழ்நாட்டோட 12th புக்ஸ் வந்து நீட்டுக்கு ரெடி ஆகிற அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, நீட்டுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ அதுதான் நார்மா இருக்குது கரெக்டாக, நம்மளோட சிலபஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு சைடு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்னன்னாலும் நீட்டை வந்து கேன்சல் பண்ணணும், அது ஸ்டேட் ரைட்ஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. மீன்வைல் நீட் 12th போர்ஷன்ஸ் வந்து நீட்டுக்கும் தேவையான எல்லாம் சேர்த்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்குது. பேசிக்கா இந்த ஒரு சிஸ்டம் வந்து அனௌன்ஸ் பண்ணி முடிச்ச உடனே வந்து வெளியில எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசுறாங்க, எடப்பாடி பழனிசாமி வந்து பேசுறாங்க. மோஸ்டா அவங்க ரெண்டு பேரும் சொல்லியிருக்கிற காமனான சில பாயிண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பட்ஜெட் வந்து ஒரு ஜீரோ பட்ஜெட். இவங்க வந்து பேசிக்கா இருக்கக்கூடிய எல்லா ஸ்கீம்ஸுக்கும் மேல ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்காங்க. இது பேசிக்கா ஸ்டிக்கர் ஒட்டுறாங்களே தவிர புதுசா எதையுமே கொண்டு வரல. ஆல்ரெடி இருக்கிற ஸ்கீம்ஸ் தான் இது எல்லாமே. இவங்க புதுசா நிறைய விஷயம் பண்ணுவோம், மாற்றம் வரும்லாம் சொன்னாங்க. மாற்றம்ங்கிறது பேரை மாத்துறது மட்டும் தான் மாற்றமான ஒரு காட்டமான விமர்சனம் ஏடிஎம்கேல இருந்து வந்திருக்குது, டிஎம்கேல இருந்து வந்திருக்குது. அதுல உதயநிதி ஸ்டாலின் வந்து கவர்மெண்ட்டுக்கு நன்றி அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்டை பத்தியும் பேசுறப்போ தமிழ்நாடு வந்து இந்தியா லெவல்ல இதுல லீடிங்கா இருக்குது, இந்த டிபார்ட்மெண்ட்ல லீடிங்கா இருக்குது, நிறைய விஷயம் சொன்னீங்க, அதுக்கு நன்றின்னு சொல்றாங்க. பேசிக்கா என்ன சொல்ல வராங்கன்னா, இதுக்கு முன்னாடி டிஎம்கே தானே கவர்மெண்ட்ல இருந்துச்சு, அப்போ வந்து இப்போ தமிழ்நாடு வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் லீடிங்ல இருக்குது, முன்னாடி இருக்குன்னா அதுக்கு அர்த்தம் வந்து டிஎம்கேவோட ஒர்க் வந்து நல்லா இருந்திருக்குன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, பட் மோஸ்டா வந்து அவங்களோட டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேவோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டிவிகே கவர்மெண்டோட இந்த பட்ஜெட் வந்து பேசிக்கா இருக்கிற ஸ்கீம்ஸ் தான் எக்ஸ்டெண்ட் பண்றாங்களே தவிர, அண்ட் பேரை மாத்திருக்காங்களே தவிர புதுசா எதுவும் கிடையாது. இதுக்கு நாங்க 0 மார்க் கொடுப்போம், இது வந்து ஒரு ஜீரோ பட்ஜெட் அந்த மாதிரி வந்து ஒரு காட்டமான விமர்சனம் தான் வந்திருக்குது. ஸோ ஓவரால் இதுதான் பட்ஜெட்டில் நடந்திருக்கிறது. நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினச்ச ஒரு 20 பாயிண்ட்ஸை சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பட்ஜெட்டுங்கிறது இந்த 20 பாயிண்ட் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி 100+ பாயிண்ட்ஸ் வந்து பட்ஜெட்டில் இருக்கும். அதுக்குன்னு வந்து கண்டிப்பாக நிறைய பயங்கரமான எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அப்புறம் பொலிட்டிக்கல் சேனல்ஸ் நிறைய ரன் ஆகிட்டு இருக்குது. அவங்க வந்து இதை எப்படி விமர்சிக்கணுமோ, எப்படி வந்து பாராட்டணுமோ, அது அவங்க ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் பேசிட்டு இருப்பாங்க. அதை அங்கே போய் பார்த்துக்கோங்க. இங்கே நான் பார்த்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான 20 பாயிண்ட்ஸை சொல்லியிருக்கேன். இது போன கவர்மெண்ட் இருந்தப்பவும் சொல்லியிருக்கேன், அதுக்கு முன்னாடி அந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சொல்லியிருக்கேன். எவ்ரி இயர் தமிழ்நாடு பட்ஜெட் என்னங்கிறத நம்ம சேனல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கும் அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து இந்த மாதிரி வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம ஊர்ல நடந்தாலும் கண்டிப்பா அதை பத்தி நான் உங்ககிட்ட வந்து அப்டேட் பண்றேன். நீங்க இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான விஷயங்களையும் டெய்லி 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஈஸியா சிம்பிளா நடந்துட்டு இருக்கக்கூடிய காம்ப்ளிகேட்டட் விஷயங்களை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்ககிட்ட வந்து சேர்த்துடுறேன். ஸோ நீங்க அதை பார்ட்டிசிபேட் பண்ணணும், டிஸ்கஷன்ல என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MGs.